ஹே ஆல் வெல்கம் டு காரியல் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா என் அம்மா ஸ்டைலில் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் தான் பார்க்க போறீங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி ஹீரோ ஆஃப் த ஃபீஸ்ட் மட்டன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில். இதுக்கு 1/2 kg மட்டன் வித் போனோட நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். 6 வெங்காயமாக நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். 3 தக்காளி, புதினா கொத்தமல்லி, 1/2 kg நல்ல லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் மட்டன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட ஈக்குவல் போர்ஷன் ரைஸ் எடுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மட்டனை மேரினேட் பண்ணோம். இதுக்கு மட்டனில் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணணும். இல்லை நீங்கள் மேரினேட் பண்ணி ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அந்த மட்டனில் நல்லா சோக் ஆகி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி மட்டனும் ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பாட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது 3ம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகிற அளவுக்கு நம்ம ஆனியனை வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம் இதோட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மட்டன் வதங்கும் போதே நம்ம இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டனில் அந்த உப்பெல்லாம் ஏறும். ஸோ அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறோம். அப்போ தான் மட்டன் அந்த ஆயிலில் நல்லா வேகும். ஸோ அதனால் நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த எண்ணெயோடு நல்லா அது வதங்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா கொத்தமல்லி, அப்புறம் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் தான் இந்த பிரியாணியை உங்களோட மட்டன் அப்புறம் உங்களோட ரைஸ் இது 2த்தையுமே நல்லா சாஃப்ட் ஆக்கும். ஸோ அதனால் தாராளமாக தயிர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். நீங்கள் போட்டிருக்க தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து அந்த மட்டனோட நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம்.
நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் மட்டனும் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்களா, பாதி அளவுக்கே உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குக் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிடுங்க. அப்போ தான் மட்டனில் அந்த சால்ட் ஏறி இருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட மட்டன் ஒரு 50%லேருந்து 60% வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1½ டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இன் டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து இன்னும் ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ இந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு மட்டன் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு மட்டனும் குக் ஆகி அதுக்கப்புறம் ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு மட்டனும் நல்லா வெந்தக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணி இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம லிட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணலாம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். அதுவும் வந்து அந்த ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு இதில் மேலே நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தம் வச்சிடலாம். அவ்வளோதான், தம் போட்டோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து தம் உடச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் உடச்சிடலாம். நல்லா வந்து பிரியாணி குழையாமல் அதுவும் அந்த மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக குக் ஆகி இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது இந்த பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. நீங்களும் இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரைஸ்லாம் நல்லா உடையாமல் நல்லா லாங் கிரெயின்ஸாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஹோம்மேட் கீ தான். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா என் அம்மா கேசரி பண்ணியிருந்தாங்க. நல்லா நெய் மிதக்க நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இதோட ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரைத்தா, பாயில்டு எக்ஸ், நல்லா நெய் மிதக்க பண்ண கேசரி, அப்புறம் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில். ஸோ நல்லா ஒரு இலை வச்சு
வாழைப்பழம், கேசரி, ரைத்தா, அப்புறம் பாயில்ட் எக் இதெல்லாம் வச்சு நல்லா சூடான மட்டன் பிரியாணியை அந்த இலையில போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த நல்லி பீஸ், அந்த மட்டன் பீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி சூப்பராக இருந்தது. நீங்கள் மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கும் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃபீஸ்ட். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மட்டன் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்ட்டு. அப்படியே பஞ்சு மாதிரி குக் ஆகி அந்த மட்டன் ஃப்ளேவரோடு அந்த பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காரியல் விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம காரியல் ஹேர் ஆயில். நம்ம ஹேரில் ஏற்படுற எல்லா வகையான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கும் நம்ம காரியல் ஹேர் ஆயில் வேணும்னா மறக்காமல் இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா காரியல் ஹேர் ஆயிலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணியும் ப்ளேஸ் பண்ணலாம். So wishing you a Merry Christmas, and this is Gomathi signing off from Karyal Vlog. See you all in the next video.